பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தருடைய மகா பெரிதான கிருபை நம்மை ஒன்றாய் கூட்டி சேர்த்திருக்கிறது. நாம் எல்லாருமாய் கர்த்தருடைய பெரிதான அவருடைய விலையேற பெற்ற ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால நாம் தேவனை பிதாவென்றும் அவருடைய பிள்ளைகள் நாம் என்றும் நம்மளுடைய விசுவாசத்தினுடைய ஆதாரமே அதுதான். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் நாங்கள் அப்படிங்கிறதுல நாம எல்லாருமே ஆதாரமா இருக்கிறோம். தேவன் எவ்வாறு நம்மை தமது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதும், அதே சமயத்துல நாம் எவ்வாறு அவரை பிதாவாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதும் வெளிப்படையாக காணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பமா தான் இருக்கும். ஏன்னா பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் இந்த உறவை வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கும். ஏன்னா பெற்றோர் பிள்ளைகள் எந்த ரேஞ்சில நம்மளுடைய உறவுகளை எல்லாவற்றையுமே வளர்த்து கொள்ளுகிறோமோ அதே போலதான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல்ல இருக்கக்கூடிய குரோத்தும் இருக்கணும். தகப்பன், என்னுடைய தகப்பன் பிதாவாகிய இயேசு கிறிஸ்து எனக்கு முன்மாதிரியாய் இருக்கிறார். பிதாவாகிய இயேசு கிறிஸ்து சகலவற்றிலும் எனக்கு ஆலோசனை தருகிறவராய் இருக்கிறார். அவருக்கு நான் கீழ்ப்படுகிறவனாய் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளுடைய குடும்பங்கள்ல இயேசு கிறிஸ்து எப்படி சபைக்கு தலையா இருக்கிறாரோ அதே போல குடும்பத்திற்கு ஏதோ கணவனே தலைவன் அப்படின்னு சொல்ற வசனத்தின்படியே இயேசு கிறிஸ்துவிற்கு ஒப்பனையாய் குடும்ப தலைவன் ஒவ்வொருவரையும் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வழி நடத்துதலுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல தாயும் தகப்பனும் முதன்மை இடத்தை பெறுகிறார்கள். அதே பாணியில தான் நாம நம்மளுடைய குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம் இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்க போறது கர்த்தருக்குள் வளரக்கூடிய குடும்பம் அப்படிங்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டுல ஒரே ஒரு உதாரணத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். 2 சாமுவேலுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 17 முதல் 20 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போம். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருக்கிறார் என்றாள். ஆமேன். உடன்படிக்கை பெட்டி ரொம்ப நாளாவே எருசலேம் நகர்ல இல்லாம அந்த பெலிஸ்தியருடைய கைகள்ல இருந்து அதற்கு அப்புறமேட்டு கொண்டு வரப்பட்டு பாதி வழியிலேயே ஒரு வீட்டுல தங்கி இருந்து அதுக்கப்புறமேட்டு மீண்டுமாய் அந்த இடத்துல இருந்து இங்க தாவீது தன்னுடைய அதற்குரிய கூடாரத்துக்குள்ளார கொண்டு வருவதற்கு எத்தனம் பண்ணி அவைகளை எல்லாவற்றையும் திட்டமுமாய் தீர்க்கமுமாய் செய்து அதை ஒரு ஆடம்பரமான ஒரு பலியாய் மாற்றி அவன் எல்லாருக்குமே தகன பலி செலுத்துறான். அதுல அந்த ஊர் ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த ஜனங்கள் ஆசிர்வதித்து, அப்படின்னா அந்த ஊர் ஜனத்தையே அவன் ஆசிர்வதித்து அந்த இஸ்ரவேல் திரள் கூட்டமான ஸ்திரீகளுக்கும் புருஷர்களுக்கும் அப்பத்தையும் இறைச்சி துண்டையும் திராட்சை ரசத்தையும் பங்கிட்டு கொடுத்து எல்லாரும் போனதுக்கு அப்புறமேட்டு அந்த ஆசிர்வதித்த கூட்டத்துல தன்னுடைய குடும்பத்தாரும் இருக்கிறாங்கன்றதுக்காக அவன் விடவில்லை. ஊரே ஆசிர்வதித்தாலும் தகப்பன் தன்னுடைய வீட்டை அவன் ராஜாவா இருந்தாலும் அவன் போய் விசாரிக்கணுன்றதுக்காக தன்னுடைய இறைச்சி துண்டையும் அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஜனங்களுக்கு எவ்வாறாய் கொடுக்கப்பட்டதோ அதே போல இவனும் தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போறான். வீட்டுல போனதுக்கு அப்புறமேட்டு சவுல் ராஜாவினுடைய மகள், அவளுக்குரிய மரியாதை என்ன அப்படின்னா
ஒரு ஆடு மேய்க்கிறவனை போல இவன் ஆடிட்டு வந்திருக்கிறான். ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி வரப்ப தன்னுடைய ஆடைய அப்படி நழுவுறது கூட தெரியாத அளவுக்கு அவன் அந்த அளவிற்கு உற்சாகமா ஆடினதை மேல் உப்பரிகையில இருந்து பார்த்துட்டு அவளை ஏளனம் பண்றான். ஏளனம் பண்றப்போ அவள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்குமே கூட அந்த இடத்துல தாவீது கோபம் பண்ணி, உனக்கெல்லாம் கொண்டு வந்தேன் பாரு, உனக்கெல்லாம் இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு போகல. அவன் திரும்பவும் சொல்றான், என்னை ஆடு மேய்க்கிறவனை அரசனா உட்கார வச்சிருக்கிற அந்த கர்த்தருக்கு உன் சந்ததியை காட்டிலும் நாங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளாவே வச்சிருக்கிறார் கர்த்தர். இதற்கு நான் தகுதி இல்லாதவன். அப்படி நீ தகுதிப்படுத்தி இருக்கிற கர்த்தருக்கு அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, இதையும் செய்வேன், இதுக்கு மேலையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கொண்டு வந்த அப்பத்தையும் ரசத்தையும் இறைச்சி துண்டையும் பங்கிட்டு கொடுத்துட்டு அவன் போறவனா நாம அந்த இடத்துல பாக்குறோம். ஆனா அவன் விசாரித்தது தன்னுடைய குடும்பத்தை. அந்த தேசத்திற்கே இருக்கக்கூடிய விசாரணை இருந்தாலும் தன்னுடைய சொந்த குடும்பத்தை விசாரிப்பதற்கு கடமைப்பட்டவனாய் இருக்கிறோம். நாம எவ்வளவு பெரிய ஊழியம் செஞ்சாலும் சரி, எவ்வளவு பெரிய கூட்டத்தை திரள் கூட்டத்தை நாம் சந்தித்தாலும் சரி, நம்மளுடைய சொந்த குடும்பத்திற்கு அதே போதனையும் அதே அந்த கூட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய அத்தனை காரியத்தையும் போதிப்பதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். உபாகமத்தினுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 6 முதல் 9 வரைக்கும் வாசிப்போம். இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஆமென். அவன் ஒருத்தனுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு குடும்பத்தினுடைய தலைவனாய் இருக்கட்டும், தலைவியாய் இருக்கட்டும், எல்லாருமே நாம் ஞானஸ்தானம் பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம் என்றால் நமக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டளையை நாம் பிள்ளைகளுக்கு எப்பப்பெல்லாம் போதிக்கணும் அப்படின்னா, படுத்து கொண்டிருக்கும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, அல்லது வழியில நடக்கும் பொழுதும், உட்கார்ந்து இருக்கும் பொழுதும், இதுல எங்கேயாச்சும் நாம 24 hours into 7 24 மணி நேரமும் 7 நாளும் நாம செய்யக்கூடிய அந்த பணியில எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தொய்வு விட்டுருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. எல்லா நேரத்திலையுமே எல்லா இடத்துலையுமே சகல காவலோடு புத்தி சொல்ல வேண்டிய நியமம் நமக்குள்ளாரே இருக்கிறது. ஒரு ஆண் எந்த இடத்திலும் கைகள் உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். பெண்கள் எல்லா இடத்திலுமே உற்சாகமான விதத்துல குடும்பத்தை நடத்துகிறவர்களாய் கட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்கு இதுல எப்ப கையில அடையாளமா வச்சுக்கோ, வீட்டுல ஞாபகக்குறியா வச்சுக்கோ, வாசல்ல எழுதிக்கோ, எல்லா இடத்துலையுமே எல்லா நேரத்திலையுமே கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே நாம் பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், குடும்பத்திற்காக இருக்கட்டும் பிரயோகிக்க வேண்டிய கட்டாயமான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உபாகமத்தினுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போமே. ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் பொழுது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். ஆமென். இப்ப நாம வாங்கியிருக்கக்கூடிய இந்த கற்பனைகள், நம்ம வாங்கியிருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள், இது எல்லாத்தையுமே கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது என்னை நோக்கி ஜனங்கள் கூடி வர செய்து அதை கேட்கும் பொழுது பூமியில் உடவுல இருக்கிற நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு நாம முதல்ல கத்துக்கணும். தேவனுடைய வார்த்தைகளையும் சரி, வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, நாம கேட்கக்கூடிய இந்த போதகங்களா இருந்தாலும் சரி, நாம அடிப்படை சத்தியங்கள் எல்லாவற்றையுமே நாம் முதல்ல
உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொள். முதல்ல நாம நான் உனக்கு இனிமே நான் அடிப்படை சத்தியம் செய்யணுமா, பிரதர் விஜய்கிட்ட நான் கூப்பிட்டு உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றப்போ, ஒரு தகப்பன் தன்னுடைய சொந்த கடமையில இருந்து முதலாவது தவறுகிறான். நம்ம சொல்லித்தர வேண்டியது, முதலாவது போதிக்க வேண்டியது, ஒவ்வொரு யூதனும் தன்னுடைய அந்த மத ரீதியா இருக்கக்கூடிய எல்லா ரிச்சுவல்ஸையும் எல்லா காரியத்தையுமே கத்துக் கொடுக்கறது முதல்ல ஒரு தகப்பனா தான் இருப்பான். அப்படி தகப்பன் இல்லாம சண்டே கிளாஸுக்கு அனுப்பி கத்துக்கிறது, அல்லது வேற யாராச்சும் பிரதர் நீங்க இவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க பிரதர்ன்னு சொல்லி பிள்ளைங்களை கொண்டு போய் கொடுக்கறதும் நம்மளுடைய கடமையை முதலாவது மீறுகிறவர்களாய் இருக்கிறோம். நம்மளுடைய கணவன் ஒரு மனைவியையும் பிள்ளைகளையும் நாம முதல்ல அவன் மயந்து கத்துக்கொண்டதற்கு பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். முதல்ல இவங்களுக்கு போதிச்சதுக்கு அப்புறமேட்டுதான் உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். அந்த சந்ததி வரைக்குமே நமக்கு அறிவிக்க கடவுக வேண்டும் அப்படிங்கிறது தேவன் நமக்கு நியமித்திருக்கக்கூடிய கடமையாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். ஆமென். இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்க, இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது, இந்த அடிப்படை சத்தியம் எல்லாம் இன்னும் புரியவே புரியாது அப்படின்னு விட வேண்டிய அவசியமே இல்லவே இல்லை. பிள்ளைகளுக்கு கரெக்டா சொல்லி கொடுத்துட்டோம்னா, அவங்க வாலிபன் ஆனாலும் சரி வயோதிகமானாலும் சரி, அவங்களுக்குள்ளார அது விடாது இருக்க. எப்போனா 6ல 5ல விளையாதுது, 50ல விளையாது. நமக்கு முதல்ல உலகத்தான் பழமொழியே அப்படி இருக்குது அப்படின்னா, சின்ன பிள்ளைங்கள்லயே அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, இதுதான்ப்பா வழி, இதிலே நடவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயம் பெற்றோர்களாகிய நமக்கு அதிகமாய் இருக்கிறது. நடக்க வேண்டிய வழியை அவனை நடத்து அப்படின்னா, அவன் நடக்க வேண்டிய வழி இதுதான் அப்படிங்கிறத தீர்க்கமாய் முதல்ல நான் கற்றிருக்க வேண்டும். என்னுடைய வார்த்தையிலையோ, என்னுடைய செயல்லையோ, என்னுடைய எண்ணத்திலையோ, நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த செல்போன்ற இருக்கக்கூடிய விதத்திலையோ, நாம போக்கிலும் வரத்திலும் இருக்கக்கூடிய என்னுடைய நடை உடை பாவனை எல்லாவற்றிலுமே நான் கற்றுக்கொண்டிருந்தேன் மட்டுமே தான் அந்த வழியில என்னுடைய பிள்ளைகளை என்னால் நடத்த முடியும். இன்னைக்கு நடத்திட்டோம்னா போதும், மீதிய கர்த்தர் பார்த்துக்குவார். முதிர் வயதிலும் அவன் விடாது இருப்பான். அவனால முடியாத நாள்ல கூட அவன் செய்யறதற்கான வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதே தான் எபேசியர் 6:4 வாசித்து பார்ப்போமே. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆமென். அப்போ நாம கோபப்படுத்துறது அப்படின்னா, பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் பல சமயங்கள்ல திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா குறை பேசினோம்னா பிள்ளைங்களுக்கு கோபம் வரதான் செய்யும். நீ அப்படி செய்யல, இதை செய்யல, அதை செய்யல, பாத்திர வழக்குல, வீட்டை கூட்டல, படிக்கல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குறைகளை மட்டும் பேசி கொண்டு இருந்தோம் என்றால் அது கோபப்படுத்தக்கூடியதா தான் இருக்கும். எப்ப நீங்க இதை கண்டிச்சீங்கனாலுமே அதுல கோபம் உண்டாகுது அப்படின்னா, அதற்குள்ளார சிக்ஷையும் போதனையும் இல்லாமல் போகிறது அப்படின்னு அர்த்தம். சிக்ஷை இருக்கணும், இது செய்யல அதனால இப்படி செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நாம கற்றுக்க வேண்டியதா இருக்கு. முதல்ல வசனத்தை நாம கத்துக்க வேண்டியதா இருக்கு. பெற்றோர்கள் முதல்ல கத்துக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. இதை நீ செய்யி, இந்த வழியில நட அப்படிங்கறத சொல்றப்ப நான் முன்மாதிரியாய் நிற்கிற பொழுது என்னுடைய வசனத்தினுடைய திரட்சி அந்த இடத்துல அதிகமாய் இருக்கும் பட்சத்துல சிருஷ்டித்து போதனையிலே அவர்களை வளர்க்க முடியும். நாம வெறுமன நம்மளுடைய வார்த்தையினால அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி செய்யாத, இப்படி செய்யாத, வெளுத்து போடுவேன், அடிச்சு போடுவேன், விரட்டி விட்டுருவேன், ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துருவேன், இந்த மாதிரி உலகபூர்வமா இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை மாத்திரம் பயன்படுத்தி ஒருத்தர் இது கண்டிக்கிறோம், திட்டுறோம் அப்படின்னா அதில் கோபம் மூட்டுதல் தான் இருக்கிறதா இருக்கும். ஆனா சிக்ஷையும் போதனையும் அதை கொண்டு நாம் வளர்க்கும் பொழுது பிள்ளைகள் கம்பீரமாய் அம்பார துணியில இருக்கக்கூடிய அம்புகளை போல அவர்கள் வருகிறவர்களாய் இருப்பார்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமே. இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாய் இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதே அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆமென்.
நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். அவன் பயன்படுத்தக்கூடியது நீ கொடுக்கக்கூடிய காணிக்கை இல்ல, நீ கொடுக்கக்கூடிய அந்த என்னது பொருட்களை அல்ல, உங்ககிட்ட இருந்து பெறணுங்கிறதுக்காக அல்ல, நான் உனக்கு தரணுங்கிறதுக்காக நான் வைத்திருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு உலகத்தான் தன்னுடைய பிள்ளைய பாசமா மனம் கோணாம புள்ள என்ன சொல்லுதோ சொல்றபடியே கேட்டு அப்படியே வளர்க்குறான். அப்படின்னா பின்னாடி எனக்கு பேர் சொல்றதுக்கு ஒரு பிள்ளை வேணும், என்னை தாங்கிறது இருக்கணும், அவன் வளர்ந்து என்னை பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி ஒரு சுயநலத்தின் பின்னணியில் தான் அவர்கள் வளர்க்கிறவர்களா இருக்கிறாங்க உலகத்தார்கள். ஆனா நாம் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் அப்படின்னு நாம சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நாம நம்மளுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம் என்றால், பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். நாம சேர்த்து வைக்கக்கூடிய பொக்கிஷம் இந்த பூமியில என்னது அரிச்சு போகிற விதத்துல இல்லாதபடிக்கு பரலோகத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷத்தை என் பிள்ளை எனக்காக ஜெபிப்பான் அப்படிங்கிறது காட்டிலும் நீ உன்னுடைய பிள்ளைக்காக அன்றாடம் முழங்கால் பழையிட்டு கைகளை உயர்த்தி பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும். யோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போமே. விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். கடைசி வசனம் தான், இந்த பிரகாரமாக யோபு நாட்கள் எல்லாம் செய்து வருவான். அப்போ எப்பெல்லாம் அவங்கள கூப்பிட்டு விருந்து பண்றானோ அப்பெல்லாம் அவங்க ஏதாச்சும் தப்பு பண்றாங்க அப்படின்றது மாதிரி சந்தேகத்துல இல்ல, தேவன் மேல இருக்கக்கூடிய கணத்துல அவன் என்ன சொல்றான்னா தப்பு பண்ணி இருக்க கூடும். அதனால அவங்களை எல்லாத்தையுமே நம்ம பரிசுத்தப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பரிசுத்தப்படுத்துறதுல அவன் ரொம்ப ரொம்ப குறியா இருக்கிறான். ஏன்னா பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ண வேண்டும். நாம ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களை அனுப்புறோம், வெளியில இருக்கக்கூடிய விளையாடக்கூடிய இடத்துல அனுப்புறோம், அல்லது நாமளே கடை வீதிகளுக்கோ எங்கேயோ கூட்டிட்டு போறோம். அவங்களுடைய பார்வையில ஏதாச்சும் ஒரு இச்சை அமைஞ்சிருந்துச்சுன்னா அது நமக்கு தெரியாது. நம்ம கிட்ட பிள்ளைகள் சொல்றதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அது எல்லாத்தையும் அவங்களுடைய மனசுக்குள்ளார அவங்களுடைய இருதயத்துக்குள்ளார இருந்து சொல்லி அவர்கள் எல்லாத்தையும் தூஷித்திருப்பார்கள். தேவனை ஒருவேளை அவர்கள் தூஷித்திருப்பார்கள். அப்போ அவங்களுடைய அந்த தூஷணம் ஏதோ ஒரு வகையில சிந்தையிலையோ பார்வையிலையோ பேச்சிலையோ ஏதோ ஒரு தவறுதலான வார்த்தைகளை தங்களுடைய நண்பர்கள்ட்ட இருந்து எதை வச்சு கத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம கிட்ட சொன்னா அப்பா அடிப்பாங்க, அம்மா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லாம இருந்திருந்தார்களே கூட அவைகளை எல்லாவற்றையுமே சொன்னாலும் சரி சொல்லலனாலும் சரி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டியது பெற்றோருடைய நியமிக்கப்பட்ட கடமை. இவன் யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்து வருகிறான். அப்ப எப்பெல்லாம் அவன் விருந்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வரானோ, விருந்து ஆசாரிக்கிறானோ அப்பப்ப எல்லாமே அவங்களை எல்லாத்தையுமே அழைத்து அனுப்பி எல்லாருக்குமே பரிசுத்தம் பண்ணக்கூடிய விதத்துல அவன் செய்தவனாய் இருக்கிறான். நாம என்னைக்காச்சும் நம்மளுடைய பிள்ளைகளை ஒருவேளை இவர்கள் கர்த்தரை தங்களுடைய இருதயத்துல தூஷணம் பண்ணி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்னைக்காச்சும் அவர்களை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறோமா? கண்டிச்சிருந்திருக்கிறோம். அங்க பார்த்தேன், நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், சேட்டை பண்ண, வீட்டுக்கு வா உன்னை வெளுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய காரியங்களை எல்லாத்தையுமே வீட்டுல நம்ம பார்க்கக்கூடியவர்களாய்த்தான் நாம இருக்கிறோம். ஆனா அவர்களை பரிசுத்தம் பண்ண வேண்டியது நமக்கு நியமிக்கப்பட்ட கடமை. காலையில எந்திரிச்ச உடனே நம்மளுடைய பிள்ளைங்களுக்குரிய எல்லா காரியத்தையுமே பரிசுத்தம் பண்ணி ஜெபம் பண்றது ஒவ்வொரு பெற்றோருடைய தலையான கடமையாய் இருக்கிறது. லூக்கா 2வது அதிகாரம் 22-23 வசனத்தை வாசிப்போமே. மோசேயின் நியாய பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானதெனப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும். ஆமென். இத இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தது. எந்த ஒரு முதற் பேரான ஆண் பிள்ளையும்
இயேசு கிறிஸ்துவே அவர் வந்து பரிசுத்தம் பண்ணப்படுவதற்காக தேவாலயத்துல வந்து ஒப்பு கொடுக்கப்பட்டார். இந்த நியமத்தை எல்லாத்தையுமே அவரே நிறைவேற்றினார். நாம வந்து நம்ம பிள்ளைங்க எல்லாமே சூப்பரா இருக்குதுங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாமே பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம உட்கார்ந்து இருக்கணும்ன்ற அவசியம் கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த நியமம் சுத்திகரிப்பினுடைய நாட்கள் நிறைவேறினதுக்கு அப்புறமேட்டு அவர்கள் வந்து ஒப்பு கொடுக்கக்கூடிய விதத்துல இருந்துச்சு. நாம தினைக்குமே ஒப்பு கொடுத்து பிள்ளைகளை ஜெபம் பண்ண வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு பெற்றோருடைய தலையான கடமையா இருக்கிறது. அவங்க வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, சிறிய பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக அவர்களை பரிசுத்தம் பண்ண வேண்டியது நமக்கென்று நியமிக்கப்பட்ட கடமை. நீதிமொழிகளுடைய புத்தகம் 29வது அதிகாரம் 15. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். ஆமென். தன்னுடைய பிள்ளைகளுக்கு இஷ்டத்திற்கு விடப்பட்டது. இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் டிவி பார்த்துக்கிறேன்ப்பா, இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் இதை நான் செஞ்சுக்கிறேன்ப்பா, இப்ப மட்டும் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துல தங்களுடைய பிள்ளைகளுக்கு இஷ்டத்திற்கு விடாமல் ஞானத்தை கொடுக்கக்கூடிய விதத்துல பிரம்பையும் கடிந்து கொள்ளுதலும் வேண்டும். பிரம்புங்கிறது தேவ வசனமாகிய பிரம்பு மாத்திரமே. நாம பிசிக்கல் பிரம்பை பத்தி நம்மளுடைய சபை ஒருபோதும் பேசினதே கிடையவே கிடையாது. அந்த பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் தேவனுடைய சமூகத்துல அவசியமா இருக்கு. அதுதான் ஞானத்தை கொடுக்கும். நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட், ஏன்னா என்னைக்கு கவனிங்களேன், அந்த பிரம்பை மேற்கொள்ளுதல் தகப்பனுடைய வேலையா இருக்கும். தன்னுடைய இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ யாருக்கு வெக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுதுன்னா தாய்க்கு வெக்கமா இருக்கும். ஏன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல போறது என்னைக்கா இருந்தாலும் எப்படியாச்சும் ஒரு விதத்துல சாஃப்ட் கார்னர் தாயினுடைய சைடுல இருந்தா வரக்கூடியதா இருக்கும். ஏன் யாக்கோபுக்கே வந்து தாயினுடைய சைடுல இருந்தா அவனுக்கு வந்து அவன் பொய் சொல்றதுக்கும் ஆட்டு மயிர் உடுத்திட்டு போறதற்கும் அந்த கூழ கிண்டிட்டு போறதற்கும் தகப்பனை ஏமாத்துறதுக்கும் இவன் எத்தனை சொல்லி பேர் வாங்குறதுக்குரிய பேஸே தாய்கிட்ட இருந்துதான் வந்தது. ஆனா இந்த தாயை வெட்கப்படுத்தும் ஒரு நாள் அல்லது மறுநாள் அது வெட்கப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. ஆமென். உண்மையிலேயே நீங்க உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறது போல நேசிக்கிறவர்களாய் இருந்தீர்கள் என்றால் அது அப்பைக்கப்ப கடிந்து கொள்ளுதல் இருக்கதான் செய்யும். எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இருக்க சொல்லல, கர்த்தருக்குள் நேசிக்கிறவர்களாயும். கர்த்தர் எப்பொழுதுமே நம்மளை பார்த்து திட்டிக்கிட்டா இருக்கிறாரு. நம்ம கர்த்தருக்கும் எனக்கும் அப்பா பிள்ளை உறவு இருக்குது. அந்த உறவுல தேவன் என்ன எப்படி சிருஷ்டிக்கிறாரு. ஓகே, இந்த சமயத்துல ஏதாச்சும் ஒரு குறிகளை காட்டியோ அடையாளத்தை காட்டியோ நமக்கு இது சொப்பனத்துல பேசியோ அல்லது சகோதரர்கள் மூலியமா பேசியோ அல்லது செய்தி வழியாக பேசியோ ஏதோ ஒரு வகையில நமக்கு அது இண்டிகேட் பண்றார். டைரக்டா வந்து உன்னை நான் திட்டுறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி பிளண்டா அடிக்கிறது இல்லை. ஏன்னா நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிருஷ்டிக்கிறேன். என்னையே தினைக்கும் தேவன் சிருஷ்டிக்கிறார். அதே போல நான் என் பிள்ளையுமே அவர் எப்படி என்னை கடிந்து கொண்டு சிருஷ்டிக்கிறாரோ, அவர் எப்படி என்னை வந்து வழி நடத்துகிறாரோ அப்படி இருந்தனா ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்புதல் பிள்ளைகளின் பட்சத்துல அதிகமாய் இருக்கக்கூடியதா இருக்கும். 1 சாமுவேலுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். ஆமென். அவன் அப்படிங்கிறது ரெண்டுக்குமே வந்து 1 சாமுவேல் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பவே கர்த்தர் அவனோட கூட பேசினப்போ அவனுக்கு வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஏலியினுடைய குடும்பத்துல ஏலி ஒரு நல்ல ஒரு பிரதான ஆசாரியர். அவன் வந்து ஆசாரியனா இருக்கக்கூடிய விதத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்துல பிள்ளைகள் வர வேண்டிய ஒரு நியமம் இருக்குது. ஆனா பிள்ளைகள் அக்கிரமக்காரர்களாகவும் தங்களுடைய அந்த பிரிவிலேஜை வந்து தவறுதலாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறவர்களாகவும்
அவங்களுடைய துராக்கிரமம் பண்ணுகிறவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே கர்த்தர் அவர்களை எல்லாவற்றையுமே அந்த அடிப்படை பதவியில இருந்தே தள்ளுறதுக்கு தயாரா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஏலி தன்னுடைய பிள்ளைங்களை சரியா வளர்க்காதது நிமித்தத்தினால அவன் குடும்பத்திற்கும் என்றைக்கும் நீங்கா நியாய தீர்ப்பு செய்வேன். அப்போ அவனுக்கு மாத்திரம் இல்ல, அவனுடைய பிள்ளைக்கு மாத்திரம் இல்ல, அந்த பிள்ளைகளுடைய சந்ததிக்குமே நீங்கா நியாய தீர்ப்பு மாறவே மாறாது. அப்ப என்னைக்குமே இவன் திரும்ப பிரதான ஆசாரியருடைய கூட்டத்துக்குள்ளார உட்கார முடியாத அளவுக்கு அவர்களுக்கு அந்த அந்த ஹெரிடிட்ரியே, அந்த பரம்பரையாய் இருக்கக்கூடிய அந்த தன்மையவே அற்று போக வைக்கிறதுக்கு காரணம், எப்ப கண்டிக்கணுமோ, எப்ப பிள்ளைங்களை அடக்கமாய் வைக்கணுமோ அந்த சமயத்துல பண்ணாம போனதுனால அடங்காமற் போன பாவத்தின் நிமித்தம் அவர்கள் தகப்பனுக்கு அடங்காம போன பாவத்தின் நிமித்தம். ஏன்னா தகப்பன் அப்பக்கப்ப 1-2 சொல்லி இருக்கிறாரு. ஆனா அந்த சொல்லி இருக்கிறத தொடர்ச்சியா அந்த அடங்க வைக்கிறதுக்கு, ஏன்னா பிள்ளைகளை அடக்குகிறவர்களா இருக்க வேண்டும் என்பது தேவன் கொடுத்திருக்கக்கூடிய நியமம். அப்படி செய்யாமல் விடும் பட்சத்துல நீங்காத நியாய தீர்ப்பு நாம வாங்குறதுக்கு தயாரா இருக்கிறோமான்றத கொஞ்சம் சற்றே சிந்தித்து பார்ப்போமே. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 4வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் நாம வாசிப்போம். அதுக்கு இடையில இருக்கக்கூடியது பலமுறை நாம வாசித்து கேட்டிருக்கிறதுனால 4ஐயும் 12ஐயும் மட்டும் வாசிப்போம். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரனானவன் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவளுமாய் இருக்க வேண்டும். ஆமென். நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும் பட்சத்துலதான் குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவர்களாய் இருக்கிறவங்கன்னு அர்த்தம். நம்மளுடைய பார்வையிலேயே நம்மளுடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலையுமே சரியா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா தகப்பனுடைய பார்வையே அதுல பல அர்த்தத்தை சொல்லக்கூடிய விதத்துல நம்மளுடைய பார்வையிலேயே பிள்ளைகள் எல்லாருமே சீர் செய்யப்பட்டவர்களாய் இருக்கணும். அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ஒவ்வொரு சீஷனுடைய குடும்பமாய் இருக்கிறது. 2 சாமுவேலுடைய புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். ஆமென். அப்பா பிள்ளை அப்படின்னாலே இந்த நெறிப்படுத்துதல்ன்றது ரொம்ப அவசியம். அதுல மீறி போனா அப்படின்னா பரவாயில்ல, என்ன வேணாலும் தப்பு செய்யிட்டு கடைசியா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல. அப்பைக்கப்ப மிலாற்றினாலும் விளக்கமாத்தால அடிப்பேன்றார், மிலாற்றினாலும் அடிகளினாலும். ஏன்னா அந்த அளவிற்கு வசனத்தின் மூலமாய் நம்மை அப்பைக்கப்ப விளக்கமாத்தால அடிக்கிறேன்னா, என்னைக்குமே கர்த்தர் என்னை விளக்கமாத்தால அடிச்சது கிடையாது, தடிகளை கொண்டு அடிச்சதும் கிடையாது. அவர் எப்போதுமே என்னை வசனத்தை அனுப்பிதான் என்னை சிருஷ்டிக்கிறவரா இருக்கிறார். அதனால நாம உடனே வீட்டுல பிள்ளைங்களை எந்த ஒரு பொருளை கொண்டு அழைச்சு கையில கிடைக்கிறது தூக்கி விட்டு அடிக்கிறது, உட்டாசிடுறது, உதாசீனப்படுத்துறது அந்த மாதிரி இருக்கிறதுக்காக அல்ல, அவர்களை எல்லாவற்றையுமே திருத்த வேண்டும் என்பதற்கு கர்த்தருடைய வசனத்தை கொண்டு அவர்களை பேணி பாதுகாத்து வளர்க்க வேண்டிய அவசியம் இந்த நாட்களில சீஷத்துவ குடும்பத்திற்கு அதிகமாய் இருக்கிறது. எபிரேயர் 12:6. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ஆமேன். அதை தயவு செய்து மறக்காதீங்க. ஏன்னா எந்த மகனையும், அதாவது அன்பு கூறுகிறானோ அவனை சிட்சித்து மகனை தண்டிக்கிறேன். அப்போ பிள்ளைகளுக்கு செய்கிறது போல உங்களுக்கும் செய்திருக்கக்கூடிய புத்திமதி எல்லாத்தையுமே தண்டிச்சு கண்டிச்சு அப்பைக்கப்ப புத்திமதி சொல்லுது. வழி 40 வருஷமும் அந்த ஜனங்களுக்கு அவ்வளவு கண்டித்து தண்டித்து புத்தி சொல்லி அவங்களுக்கு என்னது அந்த மாதிரி பலவீனர்களுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது நியாயப்பிரமாணத்தினுடைய புத்தகம். அந்த மாதிரி அக்கிரமங்கள்ல நியாயத்துல இருந்து மீறி போகிறதுக்காக தான் அந்த பிரமாணமே உருவாக்கப்பட்டது. அவங்களை எப்படியாச்சும் சொல்லி அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் செய்த நியமம் தான். அதே மாதிரி வீட்டுக்குன்னு சொல்லி ஒரு நியமம், குறிப்பிட்ட நேரம் ஜெபம், குறிப்பிட்ட நேரத்துல வேத வாசிப்பு, குறிப்பிட்ட நேரத்துல
அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள். அப்போ டிசைன் பண்ண பிளான் வந்து வீட்டுல கட்டாயமா இருந்தே ஆகணும். எதையுமே டிசைன் பண்ணாம தேவன் ஒரு நாளுமே செஞ்சதில்லை. அவர் கூடாரம் போட்டப்பயா இருந்தாலும் சரி, ஒரு பெர்மனன்ட் கட்டடமா வந்து ஒரு தேவாலயம் உருவாக்கப்பட்டதா இருந்தாலும் சரி, அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய அந்த எல்லா காரியத்திலுமே அதுல மெஷர்மெண்ட் முதற்கொண்டு என்னென்ன மைனூட் திங்ஸ் இருக்கணுமோ அவ்வளவுத்திற்கும் தேவனுடைய ஸ்கெட்ச் இருக்குது அந்த இடத்துல. நம்மளுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு அப்பைக்கப்ப பார்த்துக்குவோன்றதுக்காக இல்லை. நாம ஜெபம் பண்ணி பிளான் மஸ்ட் பி தேர். அவங்களுடைய கையில வந்து கர்த்தர் கொடுத்த பிளானு எல்லா தகப்பன் தாய்மார் கையிலையும் கட்டாயமா இருக்கணும். அப்பங்க பார்த்துக்கலான்ற மாதிரி போகிற அளவிற்கு ஒரு சீஷத்துவத்துல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்க கூடவே கூடாது. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். ஆமென். அப்ப 2வது பகுதி தான் நமக்கு ரொம்ப சால சிறந்தது. அன்பாய் இருக்கிறவன் அவனை ஏற்கனவே. அப்போ நம்மளுடைய அன்பு கர்த்தருக்குள்ளார இருக்கக்கூடிய அன்பு அதிகமாய் பிள்ளைகள் மீது நாம வைக்கிற பொழுது ஏதோ அவங்களா வளர்ந்துக்குவாங்க, அவங்களா படிச்சுக்குவாங்க, அவங்களா செஞ்சுக்குவாங்கன்னு இல்லை. கர்த்தர் நம்மளை வந்து இந்த பூமியில படைச்சு உருவாக்கி கொண்டு வந்து வச்சாலும் ஏற்ற துணையை உருவாக்குற வரைக்கும் அவர் ஓய்ந்திருக்கவே இல்லை. ஏற்ற துணை உருவாக்குனதுக்கு அப்புறமேட்டு அவன் நிர்வாணியா இருக்கிறேன்னு சொன்னாலும் அந்த நிர்வாணத்தை போக்குறதுக்கு அந்த இடத்துல தோள அடையை உருவாக்கி தர்றதுக்கு அவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தவிர்க்காம அதை செய்து கொடுத்தவரா இருக்கிறார். அதே சமயத்துல காயின் மேல சாபத்தை வந்து அவன் வாங்கிக்கிட்டான். ஆனா அது தாங்க முடியாதுன்றப்போ அவன் மீது சுமர்க்கிறவன் 7 பழியை சுமரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்துறதுக்கும் அந்த இடத்துல கடமைப்பட்டவராய் இருக்கிறார். எல்லா விதத்திலையுமே ஒரு தண்டிக்கிறதும் கண்டிக்கிறதும் அரவணைக்கிறதும் ஆற்றுதலும் தேற்றுதலும் எல்லாமே கர்த்தருடைய கரத்துல இருந்து கண்டித்து நமக்கு எடுத்துக்கிட்டதுனால பிரம்பை கையாடாதவன், அந்த வசனத்தை கையாடாதவன் தன்னுடைய மகனை பகைக்கிறவனாய் இருக்கிறான். அப்ப நாம அன்பு இருக்கும் பட்சத்துல அது ஏற்கனவே அது தண்டிக்கக்கூடிய விதத்துல இருக்கும். ஏன்னா நம்மளுடைய அன்பு அந்த அவர்களுடைய மனசாட்சியை வந்து குத்துற அளவிற்கு அவ்வளவு அதிகமாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 22:15. பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். ஆமென். எப்படி இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க தான். அந்த சின்ன பிள்ளைங்கள இருதயத்துல கொஞ்சமாச்சு எங்கேயாச்சும் ஒரு மதியினம் அப்படிதான் ஒட்டி தான் இருக்கும். அந்த ஒட்டி இருக்கக்கூடிய மதியினத்தை அப்பைக்கப்ப வசனத்தை சொல்லி நாம அதை விட்டு அகற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கிறோம். நீதிமொழிகளுடைய புத்தகம் 29வது அதிகாரம் 17வது வசனம். உன் மகனை சிற்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். ஆமென். இன்னைக்கு ஒழுங்கா கரெக்டா நம்மளுடைய சிக்ஷைகள் வசனத்தின்படி அமைந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு பின்னாடி ஆறுதலும் ஆனந்தமும் இருக்கும். மம்சீக இருதயத்துக்குள்ளார ஒரு ஆறுதலும் ஒரு ஆவிக்குரிய ஆத்மாவில ஒரு ஆனந்தமும் பரிபூர்ணமாய் நினைத்திருக்கும். தீத்து 2:4. தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும். ஆமென். இந்த ஸ்திரீகள் எல்லாருமே பிள்ளைங்கிட்ட நம்மளுடைய ஏன்னா அடங்காது போனால பிள்ளைக்கு வந்து தாய்க்கு தான் அவமானமா போகும் அப்படிங்கிற வசனத்தினுடைய அடிப்படையில நாம பிள்ளைகளிடத்துல ஒரு அதிகபட்ச அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டியது ஸ்திரீகளுக்கும் உண்டானவைகளாய் இருக்கும். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநேக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். ஏன்னா இதுல எந்த தகப்பனுடைய பேரும் வரல. உங்க அப்பா கிட்ட இருந்துச்சு, உங்க தாத்தா கிட்ட இருந்துச்சு அப்படின்ற பேர்லாம் வரல. தீமோத்தேயுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து அவங்க பாட்டி கிட்ட இருந்தும் கற்றுக்கிட்ட விசுவாசம் தான். அதனால இன்னைக்கு நீங்க பாட்டியா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, நம்ம வந்து கொடுக்கக்கூடிய விசுவாசத்தை பார்த்து நம்மளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் வளர்வது நிச்சயமாய் இருக்கிறது. ஏன்னா அது உனக்குள் நிலைத்திருக்கிறது என்று
நிச்சயித்திருக்கிறேன். அது பிள்ளைகளுக்குள்ளார நிலைச்சிருக்கணும் அப்படின்னா, எனக்கெல்லாம் என்னுடைய அம்மா கைப்பிடிச்சு கூட்டிட்டு போன தேவாலயங்கள்ல இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த பக்தி வைராக்கியம் இன்னைக்கு எனக்குள் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அதை என்னுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளார வைக்கிறதற்கு நான் முதல் கருவியாய் நிற்க வேண்டும் என்று வேதம் நம்மை எதிர்பார்க்கிறது. 2 நாளாகமத்தினுடைய புத்தகம் 26வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். ராஜாவாக்குனது அமத்சியா அவருடைய இடத்துலதான் ராஜாவாக்குனது. யூதாவினுடைய ராஜாவுல உசியா தான் வந்தான். இதுக்காக தான் இந்த முதல் வசனம் போடப்பட்டது. ஆனா அவன் எப்படி செய்தான்? 4வது வசனத்தை வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. ஆமென். அப்பா செஞ்சபடி அப்படியே அவன் செய்கிறான். அவங்க அப்பா அமத்சியா தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதாய் செய்ததின்படி அப்போ அவனும் பார்வைக்கு செய்ய வேண்டியது. அப்போ நாம பிள்ளைங்க நம்ம கிட்ட இருந்து என்ன பாக்குறாங்களோ, நீங்க காலையில எந்திரிச்சு ஜெபிக்கிறவங்களை பார்த்தாங்க அப்படின்னா அதை பிள்ளைகள் நிச்சயமாய் கற்றுக்கொள்வார்கள். நாம காலையில எந்திரிச்சு கத்துறவங்களா பார்த்தாங்கன்னா பிள்ளைகள் அதையுமே செய்வாங்க. காலையில எந்திரிச்சாலே நம்மளுடைய இருக்கக்கூடிய அறிபறியில நம்மளுடைய காரியங்கள்ல இருக்கக்கூடிய அந்த டென்ஷன்ல நான் அப்படி பேசிடுறேன் பிரதர், ஆனா அதுக்கு அப்புறமேட்டு அமைதியா இருந்துருவேன், சாயந்தரம்லாம் ரொம்ப அமைதியா இருப்பேன். அப்ப அதே தான் பிள்ளைங்களும் செய்வாங்க. காலையில ஆனா பிள்ளைங்க கத்துவாங்க, சாயந்தரம் ஆனா பிள்ளைங்க அமைதியாயிடுவாங்க. அவங்களுக்கு சோறு கிடைச்சதுன்னா அவங்க அமைதியா இருப்பாங்க, சோறு கிடைக்கலன்னா கத்துவாங்க. அப்ப நம்மளுடைய காரியங்கள்ல நம் தகப்பனை பார்த்து பிள்ளைகள் என்ன கற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. லூக்கா 15வது அதிகாரம் 20 முதல் 24 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆமென். இப்ப சந்தோஷப்பட தொடங்கினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வசனம் இருக்குது அப்படின்னா, இதற்கு முன்பாக இவன் தன்னுடைய காரியங்கள்ல எல்லாத்துலயுமே அவன் தன்னுடைய தகப்பன்கிட்ட இருந்து சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு போனப்பையும் சரி, அவருக்கு விரோதமா சரியாம வளர்க்காம விட்டுட்டோமோ, சரியா இல்ல, அவன் பண்ண தப்புக்கு இனிமே அவனே பிரயாசத்தம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன் விடாம அவனுடைய அன்பு, அவன் சின்ன வயசுல தன்னுடைய தகப்பனுடைய அன்பை ருசிச்சு பார்த்தத, தன் தகப்பன் எப்படி செய்வார் அப்படிங்கறது எல்லாத்தையுமே அறிஞ்சதுனாலதான் அவனுடைய இயலாமையிலையுமே அவனுடைய அந்த பலவீனமான நேரத்திலையுமே பாவங்கள் செய்து எல்லாமே இழந்ததுக்கு அப்புறமேட்டுமே அவனால தகப்பனுடைய அன்பை அவனால முழுசா நினைவு கூற முடியுது. அப்படி நினைவு கூர்ந்ததுனாலதான் அவனால திரும்ப வந்த முடியுது. ஏன்னா திரும்ப வந்ததுக்கு அப்புறமேட்டு ஏண்டா போன, ஏன் இப்படி செஞ்ச, கொடுத்த காசெல்லாம் என்ன செஞ்ச, இந்த கணக்கெல்லாம் கேட்கறதுக்கு அவருடைய அன்பு அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே பட்டு தெரிஞ்சு அவன் வந்திருக்கிறான்றத தகப்பன் குறிப்பால உணர்ந்து கொள்ளக்கூடியதா இருக்குது. பல சமயங்கள்ல பெற்றோர்களுக்கு உரிய மிகப்பெரிய ஒரு டிராபேக் என்னன்னா, விசாரணையிலே அவங்கள கோபப்படுத்துறவங்களா இருப்பாங்க. என்ன செஞ்ச, எங்க போன, எப்படியாச்சு, இது என்ன செலவாச்சு, இது என்ன வரவாச்சு, எங்க போய் விழுந்த, காயப்பட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு காயத்துல இருக்கக்கூடியதுக்கு மருந்து போடுறதுக்கு கூட தவறிட்டு எங்க போய் விழுந்த, எப்படி விழுந்த, கண்ணை மூடிக்கிட்டு போனியா, வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய காரியங்களை எல்லாத்தையுமே விசாரிக்கிறவர்களா இருக்கிறோம். இப்போ இவ்வளவு பெரிய சொத்து பாகப்பிரிவினையே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அது எல்லாத்தையுமே கொண்டு போய் இழந்ததுக்கு அப்புறமேட்டு எதையுமே விசாரிக்காத தகப்பன் எனக்கு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த நிச்சயம் பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளார தாய் தகப்பன் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது.
எப்படி இருந்தாலும் என்னை ஏத்துக்குவாங்க, போனா நம்மளை வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாங்களோன்ற பயம் இருந்து அவன் வரவே இல்லை. என் தகப்பு எப்படி இருந்தாலும் என்னை ஏத்துக்குவாரு, வேலைக்காரனா வச்சு நான் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரான். யோசுவாவினுடைய புத்தகம் 8வது அதிகாரம் 35வது வசனம். மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழு சபைக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கும் முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான். ஆமென். ஸ்திரீகளுக்கும் அடுத்த வார்த்தை என்னது? பிள்ளைகளுக்கும். இந்த பிரமாணத்துல மோஸ்ட் ஆஃப் த பிரமாணம் பாத்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு தான் இருக்கும். எல்லாமே என்னது 613 கட்டளைகள் எல்லாத்தையுமே நீங்க வாசிக்க கேட்டீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி பெரியவங்களுக்கு தான் இருக்கும். பெரியவங்களை தான் 30 வயசு தாண்டினவங்களுக்கோ அல்லது ஒரு 25 வயசு தாண்டினவங்களுக்கோ தான் அந்த பெரும்பாலும் செய்ய வேண்டிய கட்டாயங்கள்லாம் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே சின்ன பிள்ளையில இருந்து தெரிஞ்சுக்கன்னு சொல்லி பிள்ளைகளுக்கும் அதுல இருக்கக்கூடிய அந்நியருக்கும் அதை வாசிக்கிறதுக்கு ஒன்று விடாமல், ஒரு வார்த்தையும் விடாமல் அவ வாசிச்சான். அதனால நம்மளுடைய வேதாகமத்துல இருக்கக்கூடிய சங்கதிகள்ல, அதுல இருக்கக்கூடிய விசேஷங்கள்ல, அதுல இருக்கக்கூடிய ஆழமான சத்தியங்கள்ல இது இவங்களுக்கு இப்ப தேவையில்ல, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னும் பெரிய பிள்ளைங்களை ஆனதுக்கு அப்புறமேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விடுறதற்கு இடமே கிடையாது. உபவாசம் இருக்கிறப்பயுமே சிறு பிள்ளைகளையும் பால் உண்ணக்கூடியவர்களையுமே மணமகள் தன்னுடைய மணவரையில விட்டு வெளியே வர கடவுன்னு சொல்லிட்டு தான் ரெட்டுடுத்தி உபவாசம் இருந்தார்கள்னு சொல்லி வசனம் இருக்குது. அப்ப சின்ன பிள்ளைகளுக்குமே அவர்களை விடாமல் போதித்து சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயம் நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நியமிக்கப்பட்ட கடன். நெகேமியாவினுடைய புத்தகம் 12வது அதிகாரம் 43வது வசனம். அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. ஆமென். அப்ப நம்ம அந்த கருத்தாய் ஊக்கமாய் சொல்லி கொடுத்திருந்தோம்னா தான், அந்த கர்த்தருடைய வருகையை பத்தி நாம சொல்லி கொடுத்திருந்தோம்னா, கர்த்தருடைய வருகையில இப்படி ஒரு ஆரவாரம் இருக்கும், இப்படி ஒரு எக்காலம் இருக்கும், இப்படி ஒரு தேவ மகிமையில தேவன் இறங்கி வருவாரு, அப்ப இப்படி எல்லாம் கூட்டிட்டு போவாரு, நாம இப்படி எல்லாம் இருப்போம், ராஜாக்களாவே. இத சந்தோஷம் பிள்ளைகளுக்கு அதை பாக்குறப்ப களி கூற முடியும். அந்த பலிகள் செலுத்தும் போது மகா சந்தோஷம் உண்டா இருக்கிறப்ப பெரியவங்க எல்லாம் அவங்க ஏதோ செய்யறாங்க போல இருக்கு, அதுக்காக இவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க யாருமே இல்லை. அந்த சந்தோஷத்துல பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். வசனம் அப்படிதான் இருக்கு. ஸ்திரீகள் களி கூறுறப்போ பிள்ளைகளும் களி கூர்ந்தார்கள். அப்ப அந்த விஷயம் தாய்மார்கள் ரொம்ப அதிகமாய் பிள்ளைகளுக்கும் அப்பைக்கப்ப கூட படுத்திருக்கிறப்பையோ அல்லது அவங்களுக்கு சாப்பாடு போடுறப்பையோ, அவங்களை கூட வெளியில கூட்டிட்டு போறப்பையோ, நம்ம மடியில உட்கார்ந்து இருக்கிறப்பையோ அல்லது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறப்பையோ, எந்த சமயத்திலுமே அவர்களுக்கு கருத்தாய் ஊக்கமாய் போதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நம்மளுடைய மிகச் சிறந்த ஒரு கடமையாய் இருக்கிறது. 3 யோவானுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 5 முதல் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிக்கணும். பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆமென். இந்த நமக்கு என் சகோதரரே அந்நியருக்கு செய்கிற யாவற்றையும், அப்போ நமக்குரிய காரியங்கள்ல மட்டும் நம்மளை பார்த்து பிள்ளைங்க நிறைய கத்துக்கிறவங்களா இருக்கிறாங்க. நமக்கு வேணுங்கிறவங்களுக்கு மட்டும், அல்லது ஸ்திரீகள் தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும், அல்லது புருஷர்மார்கள் தன்னுடைய அப்பா அம்மா பிள்ளைகள் சகோதரிகளுக்கு மாத்திரம் செய்யறது, இப்படி தன் குடும்பம் தன்னுடைய சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினையை நாம உருவாக்கி வச்சிருந்தோம் அப்படின்னா, இந்த பிரிவினையை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் நிச்சயமா அதையுமே கற்றுக்கொள்வார்கள். என் குடும்பம் என்னுடைய காரியங்கள், ஆனா அந்நியர்களை உபசரிக்கிறவன் ஒரு உண்மையான சீஷனாய் இருக்கிறான். அந்நியர்களை உபசரிக்கக்கூடிய விதத்துல அவர்களுடைய காரியங்கள் மற்றவர்களை வீட்டுல அன்போடு கூட ஊழியம் செய்ய வேண்டியது
ஏன்னா அவர்களையும் சேர்த்து கொள்ள கடனாளியாய் இருக்கிறோம். கடைசியா அந்த நிருபத்துல அவன் முடிக்கிறப்போ இந்த வசனத்துல கடனாளியாய் இருக்கிறோம். நாம நமக்கு தெரிஞ்சவங்களை மாத்திரம் இல்ல, தெரியாதவர்களையும் சேர்த்து அவர்களுக்கும் சத்தியத்திற்கு நாம உடன் வேலையாளாய் இருக்கும்படிக்கு அப்படிப்பட்டவர்களையும் சேர்த்து கொள்ள வேண்டிய கடனாளியாய் நாம் இருக்கிறோம் என்பது வேதம் நமக்கு நிச்சயித்திருக்கக்கூடிய உண்மை. தீத்து 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனும். ஆமென். ஏன்னா நாம இந்த உபசரிப்புல பிள்ளைகள் நம்மளை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். குடும்பத்துல நாம மேற்கொள்ள வேண்டிய வேறு சில காரியங்கள்ல இதுவும் ஒண்ணு. நம்மளுடைய காரியங்கள்ல நமக்குரியது மாத்திரமே, நம்ம குடும்பம் மட்டும் கரெக்டா இருந்தா போதும், அல்லது நம்மளுடைய சொந்தக்காரங்கள் இல்ல, அந்நியர்களையும் உபசரிக்கக்கூடியது, நல்லோர் மேல் பிரியமும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயும் நாம இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தேவன் இந்த நாளிலே நமக்கு காதுள்ளவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 4 முதல் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிங்க. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஆமென். இதுல சின்ன பிள்ளைங்களுக்கு நாம அதை செய்ய இதை செய்யாத, அப்படி சாப்பிடு இப்படி சாப்பிடாத, அது இது அப்படி இப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் கத்து கொடுக்கறத காட்டிலும் தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் எல்லாம் பரிசுத்தமாகும்ன்ற விஷயம் முதல்ல நான் ஃபாலோ பண்ணணும். அப்ப உலகபூர்வமா இருக்கக்கூடிய எந்த சம்பிரதாயங்களும் சடங்குகளும் எந்த விதமான இந்த நமக்கு இன்னைக்கு சோசியல் மீடியாவுல நிறைய விஷயங்கள்ல இதை சாப்பிடலாம், இப்படி சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும்னு சொல்லி மருத்துவ முறைகளோ மருத்துவ குணங்களோ எதுவா இருந்தாலுமே நாம முதல்ல அதை சொல்லி தருவதை காட்டிலும் தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் எல்லாம் பரிசுத்தமாகும் என்பதை முதல்ல பெற்றோர்கள் கடைபிடித்தார்களேயானால் மாத்திரமே அவர்கள் பிள்ளைகளுக்கு இதை எல்லாத்தையுமே சொல்லித்தர கடமைப்பட்டவர்களாய் இருக்க முடியும். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருப்பான். ஆமென். அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருப்பான் அப்படின்னா என்னதுன்னா, அதுக்கு பேசாம அவிசுவாசியாவே இருந்துட்டு போயிருந்திருக்கலாம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் வாங்கி வீட்டு சபையில கூடி இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஊருக்கெல்லாம் போய் அவ்வளவு வேலை செஞ்சுட்டு அங்க இருந்து நான் போனேன் பிரதர், இங்க இந்த ஊழியத்துக்கு போனேன் பிரதர், இங்க போய் பார்த்தேன் பிரதர், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் அவ்வளவு தூரத்துக்கு அலைஞ்சு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், உருப்படியா சோறு ஓடுறது கூட வழி இல்லையான்னு சொல்லி தட்டை விட்டு எரிஞ்சோம் அப்படின்னா அவிசுவாசியிலும் கேடுகட்டவனாய் போகிறவனாய் மாறிடுவோம். அதனால அந்த கெட்டவனாய் மாறாதபடிக்கு எவ்வளவு கருத்தா வெளியில விசாரிச்சீங்களோ அதை விட டபுள் மடங்கு கருத்தா வீட்டையும் விசாரிக்கிறதற்கு கடமை நமக்கு உண்டு. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 15வது வசனத்தையும் 33வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமென். இந்த சிறைச்சாலையில இருக்கக்கூடிய அந்த ஜெயிலர் தான் இது. ஆனா இவன் அதிசயத்தை பார்த்தது, அந்த சிறைச்சாலையில இடமே அதிர்ந்து போனது, அதுல பவுலும் சீலாவும் பாடல் பாடினது, அதுக்கப்புறமேட்டு அவங்க எல்லாமே என்னது ஒருத்தர் கூட தப்பிக்காம எல்லாருமே அதே இடத்துல இருந்தது, அவ்வளவுத்தையும் பார்த்தது சிறைச்சாலையினுடைய அதிகாரி மாத்திரம்தான் பார்த்தான். ஆனா அன்னைக்கு ராத்திரில வீட்டுக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னா அவன் சொல்றத வீட்டுல இருக்கிறவங்க அப்படியே கேட்பார்கள் என்ற மனதைரியம் அவனுக்குள்ளார இருந்துச்சு. இப்ப எந்த நேரமா இருந்தாலும் எந்த சாமமா இருந்தாலும் கூட்டிட்டு போறதுக்கு இந்த டைம்ல எல்லாம் கூட்டிட்டு போனா எங்க வீட்டுக்காரமா என்னைய திட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுற அளவுக்கு ஒரு ஊழியக்காரனுடைய ஸ்டேட்டஸ் இருக்க கூடவே கூடாது.
அவன் வந்து அந்த ராத்திரில கூட்டிட்டு போனது மாத்திரம் இல்ல, இவ்வளவு அற்புதத்தை அடையாளத்தையும் பார்த்தது இவன் மட்டும்தான். ஆனா குடும்பத்தார் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்ப குடும்பம் முழுவதும் ஞானஸ்நானம் பெறுற அளவுக்கு இவனுடைய காரியங்கள்ல எல்லாவற்றிலுமே நேர்த்தியாய் வைத்திருக்கிறான். அவன் ஜெயிலர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய அதிகாரத்தை மட்டும் குடும்பத்துல காட்டாம, அந்த ஆலோசனை, இவன் சொல்ற ஆலோசனை கரெக்டா இருக்குன்ற அளவுக்கு குடும்பமே அதற்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய விதத்துல இருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு சீஷத்துவத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களும் இருக்க வேண்டும். கணவன் ஒரு முடிவை எடுத்து கொண்டு வராரு அப்படின்னா அந்த முடிவு குடும்பத்துக்குள்ளார வர்றப்ப அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கணும். இதுல எல்லாருடைய ஒப்பீனியனையும் கேட்டு, என் வீட்டுல கேட்டுட்டு கலந்து பார்த்துட்டு நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜெயிலர் சொல்லவே இல்லை. என் வீட்டுல வந்துருங்க, நீங்க எல்லாரும் என்னைய வந்து நீங்க நேசிக்கிறதா இருந்தா உடனே வாங்க, கர்த்தரில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என்னையும் நீங்க விசுவாசம். பேசுறது அவன் ஜெயிலர் மாத்திரம்தான், ஆனா போறது குடும்பத்திற்கு முழுவதுக்குமே ஞானஸ்நானம் போகிறது. அந்த நிலைமைக்கு ஒருத்தர் சத்தியத்தை கேட்டாலும் சரி, அப்பா சொன்னா அல்லது அம்மா சொன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு குடும்பம் நிச்சயிக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். யோவான் 4:53. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். ஆமென். இங்கேயும் இதேதான். அந்த ஜெபாலயத்தினுடைய தலைவன் வந்து அவன் வந்து இயேசு கிறிஸ்துவ பார்த்தது அவன் மட்டும்தான். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை அவனுக்கிட்ட மட்டும்தான். ஆனா வீட்டுக்கு போனோடனே கரெக்டா இந்த டைம்ல அவன் குணமானான்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த டைமை குறிச்சு வச்சதுனால வீட்டுக்கு போய் கேட்ட உடனே அந்த டைம் 2 மேட்ச் ஆனே குடும்பம் முழுவதும் விசுவசித்தார்கள். ஏன்னா இவன் கரெக்டா வந்து இயேசு கிறிஸ்துவ போகிறதற்கு அந்த ஜெபாலயத்தினுடைய தலைவன் அந்த விசுவாசத்துல இருக்கக்கூடிய அந்த ஞானம் தெளிவா இருந்துச்சு. அதே போலதான் இன்னைக்கு குடும்பத்துல இருக்கிறவங்க எந்த இடத்துக்கு போகணும், என்ன செய்யணும், எப்படி இருக்கணுங்கிறத சரியான விதத்துல தீர்மானிச்சிங்க அப்படின்னா வீட்டுல வந்து அதுக்கு அப்புறமேட்டு அவன் சொல்றத வீட்டார் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அளவிற்கு அந்த குடும்பம் கரெக்டா இருக்கணும். அது எப்படி அவர் சொல்லியா சுகமாச்சு, தன்னால சரியாயிடுச்சு, அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு சொல்லி நமக்குள்ளாரே விவாதம் பண்ணி இருக்கிறவங்க, தெரிஞ்சதுங்க 2 பேர், தெரியாதவங்க 2 பேர் அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு பார்த்துட்டு வந்தது அவன் ஒருத்த மட்டும்தான். ஆனா விசுவசித்தது வீட்டார் அனைவரும் விசுவசித்தார்கள். இதுதான் ஏக சிந்தை உள்ள குடும்பமாய் இருக்கிறது. யாத்திராகமத்தினுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 29வது வசனம். மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வர செய்தார்கள். ஆமென். மோசேயும் ஆரோனும் இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஏன்னா இவன் போய் மித்த மூப்பர் எல்லாத்தையுமே வாங்கன்னு சொல்லி ஆள் அனுப்பி விட்டு கூப்பிடுறதுக்கெல்லாம் இருக்கணும். இவனே இறங்கி வேலை செய்யறான். அதை விட இதே யாத்திராகமத்தினுடைய புத்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்களேன். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசி ஆனவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். துதித்து பாடணும்னு சொல்லி முடிவெடுத்தா ஒரு சகோதரி எடுத்தாலே போதும், மீதி இருக்கிறவங்க எல்லாருமே தன்னாலே வருவாங்க. அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளார முன்மாதிரியா நிக்க வேண்டியது மோசையை போல, ஆரோனை போல, மிரியாம போல. நாம முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சோம்னா பின்னாடி பிள்ளைகளும் தன்னால வாசிக்க ஆரம்பிப்பாங்க. நாம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம்னா பிள்ளைகள் தன்னால ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. நாம பிறருக்காக பரிந்து பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா பிள்ளைகளும் பரிந்து பேச ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நாம போதிக்க ஆரம்பிச்சோம்னாலும் பிள்ளைகளும் போதிக்க ஆரம்பிப்பார்கள். நாம வியாதியஸ்தர் மேல கை வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பிள்ளைகளும் அதை செய்ய பழகி கொள்ளுவார்கள். பின்னாலே எல்லாருமே வந்துருவாங்க. யோவான் 1:41. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். ஆமென். ஏன்னா பிலிப்பு கிட்ட போய் சொல்றப்ப வந்து முதல்ல வந்து அவனுடைய சகோதரன் தான் போய் பார்த்துட்டு வந்தாங்க. சீமோனுக்கும் சகோதரன் தான் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்க எல்லாம் போய் சொன்ன உடனே இன்னைக்கு நாம வந்து நம்மளுடைய சொந்த சகோதரர்கிட்டயோ சகோதரிகள்கிட்டயோ போய் சொல்றதற்கு நம்மளால முடியல அப்படின்னா we didn't set the example. நாம எக்ஸாம்பிள செட் பண்ணல அப்படிங்கிறது தேவனுடைய சமூகத்துல நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த எக்ஸாம்பிள வந்து நாம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்க எல்லாம் போய் சொன்ன மேசியா பார்த்துட்டு வந்தோம்னா உடனே அவனும் வந்துக்கிறான்.
உடனே பிலிப்பு ஏத்துக்கிறான். உடனே நான் வந்து அத்திமரத்தினுடைய கீழே பார்த்தேன் அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையுமே ஏத்துக்கிற அளவுக்கு தேவன் அனாதி தீர்மானத்தின்படி அவர்களை ரசிப்பதற்கு நம்மையும் ஒரு கருவியாய் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். மத்தேயு 10:2. அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான். ஆமென். இதுல ஒவ்வொருத்தரும் சகோதரர்களா தான் இருப்பாங்க. அந்த 12 சீஷர்களுக்குள்ளாரையுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய சகோதரர்களா தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட விதத்துல நாம அண்ணனை ஏத்துக்கிட்டா தம்பியை ஏத்துக்கிற அளவுக்கு நம்மளுடைய குடும்பம் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாய் அமைய வேண்டும். மத்தேயு 20:20 வாசிப்போமே. அப்பொழுது செபதேயுவின் குமாரனுடைய தாய் தன் குமாரரோடும் கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். ஆமென். இந்த வயசுலயுமே தன்னுடைய தாயானவர் பிள்ளைகளுக்காக இதை கேட்கணுங்கிற அந்த விண்ணப்பம், அவங்க கேட்ட விஷயம் வந்து வேணா ரொம்ப பெரிய விஷயமா இருந்தாலும், ஆனா அந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஏறக்குறைய ஒரு டீனேஜை தாண்டி இருக்கக்கூடிய வயசுலதான் செபதேயுனுடைய மக்கள் எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஆனா அந்த வயசுலயுமே தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பரிந்து பேசக்கூடிய விதத்துல நிற்கிறாள் என்றால் அவர்களுடைய அந்த மகா பெரிதான தேவ அன்பு. ஏன்னா உலகபூர்வமான விஷயங்கள்ல ஒரு தாய் வந்து நிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஆவிக்குரிய விதத்திலுமே இவள் வந்து பெருசா வந்து நிக்கிறப்பதான் தேவனுடைய மகிமை அந்த இடத்துல இறங்கி வரக்கூடியதா இருக்கிறது. ரோமர் 16:5 வாசிப்போமே. அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். ஆகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பண்ணத்தை வாழ்த்துங்கள். ஆமென். இந்த வீட்டு சபை அப்படிங்கறத நாம பல இடங்கள்ல வந்து நாம வீட்டுல கூடுற சபை ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஆராதனை மாத்திரம் நாம் நினைவு கூறுகிறவர்களா இருக்கிறோம். அப்படி இல்லை. ஆனா முதலாவது ஒவ்வொரு குடும்பத்திலையும் இரவு ஜெபம் ஜெயிக்கிறதே வீட்டுல கூடி வரக்கூடிய சபை. முதல்ல எல்லா நாளுமே வீட்டுல கூடி வரக்கூடிய சபை இருக்கணும். ஏன்னா ஒரு சில வீடுகள்ல வந்து ஜெப கூடுகை நடத்த முடியாம இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சபையே நடக்கலன்ற அர்த்தம் இல்ல. முதலாவது உன்னுடைய குடும்பம் சபையாக மாற வேண்டும். அது ராத்திரி ஜெபம் கூடுறப்ப அது வீட்டிலே கூடி வருகிறவர்களுடைய சபை. முதலாவது அந்த முதற் பலனை வந்து நாம கிறிஸ்துவுக்குரிய முதற் பலனா இருக்கக்கூடிய என் குடும்பம் முதல்ல வந்து அது நிக்கணும். அதான் தினைக்கும் அது வீட்டுல கூடி வரக்கூடிய சபையாய் இருக்கணும். 1 கொரிந்தியர் 16:19 வாசிங்க. ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடு கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். ஆமென். அப்ப வீட்டுல கூடி வரக்கூடிய சபையை தான் முதல்ல இந்த வாழ்த்தக்கூடியதா இருக்குது. இன்னைக்கு உரிய ஆவியானவர் பேசக்கூடிய செய்தியுமே வீட்டுல கூடி வரக்கூடிய முதலாவது சபை நம்மளுடைய குடும்பம். அந்த குடும்பத்தை வாழ்த்துதலோடு கூட இன்னைக்கு நாம பார்த்தவர்களா இருக்கிறோம். வாழ்த்துதல் மாத்திரம் இல்ல, அந்த குடும்பம் கரெக்டா இருந்ததுனாலதான் ஓபேத் ஏதோம வந்து தேவன் ஆசீர்வதித்தவரா இருக்கிறாங்க. 2 சாமுவேலுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போமே. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஆமென். இந்த குடும்பம் கரெக்டா அதற்கு ஏற்புடையதா இருந்துச்சுன்னா மாத்திரம்தான் இந்த ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ளார கடந்து வந்திருக்கும். அதனால அவர்கள் முதல்ல அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த வீட்டுக்குள்ளார வர்றதற்கே தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த இடத்துல அவர்களுக்குள்ளார இருந்துச்சு. அப்ப அந்த ஓபேத் ஏதோம் வந்து அத்தனை நாள் அவ்வளவா பரிசுத்தமும் அலங்காரத்தோடும் கரெக்டா இருந்ததுனால தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் வீட்டார் அனைவரையுமே ஆசீர்வதித்தது. அத்தகையதொரு மேன்மை மிகுந்த ஆசீர்வாதத்துக்குள்ளார சீஷத்துவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் இருக்க இறுதியான ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போமே. மகா இரக்கமும் கனமும் பொருந்திய எங்கள் பரமநேஸ்வரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த மட்டுமாய் இதோ நாங்கள் குடும்பமாய் ஒரே சிந்தையோடு கூட இயேசு கிறிஸ்துவுக்குள் வளரக்கூடிய அந்த குடும்பமாய் மாறக்கூடிய விதத்துல கேட்ட சத்திய வசனங்களின்படியே இதோ ஒவ்வொருத்தரும் குடும்பத்திற்கு முன்மாதிரியா இருக்கவும், ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திற்குள்ளார தகப்பன் இது எல்லா காரியத்திலுமே அவர்களை வழி நடத்தக்கூடிய விதத்துல இருக்கவும்
தேவனுடைய பிரதான காரியங்கள் எல்லாவற்றையுமே அவர்கள் நடக்கையிலும் போகையிலும் வருகையிலும் உட்கார்ந்திருக்கையிலும் அமர்ந்திருக்கும் பொழுதும் எல்லா விதத்திலுமே அவர்கள் சொல்லி கொடுத்து, தாவீது தன் வீட்டாரை ஆசிர்வதித்தது போல இவர்கள் ஆசிர்வதித்து, ஒருவன் தன் பிள்ளைக்கு போதிக்கக்கூடிய விதத்திலுமே, பிள்ளைகளை வழி நடத்தக்கூடிய விதத்திலுமே, தன்னுடைய சொந்த குடும்பத்தை கவனிக்கக்கூடிய விதத்திலுமே, பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தக்கூடிய விதத்திலுமே, போதித்து வளர்க்க வேண்டிய ஒவ்வொரு கடமையிலுமே கடிந்து கொள்ளுதல், அடக்குதல், தண்டித்து திருத்துதல், ஒழுங்குபடுத்துதல், அன்பு செலுத்துதல், கோபப்படாதவர்கள் இருக்குதல், இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே கத்துக்கொள்ளக்கூடிய விதத்துல தேவரீர் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் பாதுகாத்து கொள்ளும். ஏதோ ஆராதிக்கும் பொழுது நாங்கள் பிள்ளைகளோடு கூட சேர்த்து ஆராதிக்கவும், ஓபேத் ஏதோமை போல ஒரு ஆசிர்வாதமான குடும்பமாய் இருக்கவும் நீரே எங்களை பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.